பச்சை மற்றும் ஒருங்கிணைக்கும் தொழில்நுட்பங்கள் உடல் நலம், சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வினை பார்க்கிறோம். கடந்த சில தசாப்தங்களில் இயற்கை வளங்களுக்கான மனித குலத்தின் முன்னோடி இல்லாத தேவை வேகமாக அதிகரித்துள்ளது. அனைத்து இயற்கை வளங்களும் புதுப்பிக்கத்தக்கவை அல்ல. அவற்றில் சில ஏற்கனவே குறைந்து விட்டன அல்லது அழிந்து விட்டன. நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து சுற்றுச்சூழலில் மனித குலத்தின் நவீன வாழ்க்கை முறையின் தாக்கம் குறித்த விழிப்புணர்வை அதிகரித்திருப்பதை நாம் காண்கிறோம். கடந்த சில தசாப்தங்களாக மக்களின் பொருள் நலனை மேம்படுத்துவதில் தேசங்கள் மகத்தான முன்னேற்றம் அடைந்துள்ள நிலையில் இந்த அற்புதமான சாதனைகள் அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் முன்னோடி இல்லாத இயற்கை வளங்களை அளிப்பதன நீடித்த செலவில் வந்துள்ளன. நமது தற்போதைய வளர்ச்சி முறைகள் சூழலியல் தற்கொலையை நோக்கி உலகை இழுத்து வருகின்றன. இன்று சுற்றுச்சூழலானது ஒரு முனை புள்ளியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் நிரந்தரமான மாற்ற முடியாத சேதம் பூமிக்கு ஏற்பட்டது. இந்த தாக்கம் அதிகரித்து வரும் மாசுபாடு, நுகர்வு, நிலைக்க முடியாத தன்மை மற்றும் இயற்கை வளங்களின் விரைவான அழிவு ஆகியவற்றிலிருந்து எழுகிறது. சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின் தீவிரமான மற்றும் தொலைநோக்கு விளைவுகளை பற்றிய விழிப்புணர்வு தொடர்ந்து வளர்ந்து வருவதால் மக்கள் இந்த விளைவுகளை மெதுவாகவும் நிறுத்தவும் மற்றும் குறைக்கவும் தீர்வுகளை தேடுகிறார்கள். உயிர்களை காப்பாற்றுவதற்கும் சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் மக்களின் ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்கும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் திறனை பற்றி மனிதகுலம் நம்பிக்கையுடன் இருப்பதற்கு ஒரு நல்ல காரணம் உள்ளது. பசுமை மற்றும் ஒன்றிணைந்த தொழில்நுட்பங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான சிறந்த மற்றும் நீண்டகால தீர்வுகளாக வெளிப்பட்டன. பசுமை தொழில்நுட்பங்கள் என்பது விஞ்ஞானத்தின் பல்வேறு பிரிவுகளின் பயன்பாட்டு பகுதியாகும். அவை இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலின் மனித நடவடிக்கைகளின் பாதகமான தாக்கங்களை குறைக்கவும் முயற்சி செய்கின்றன. பசுமை தொழில்நுட்பங்கள் நிலைத்தன்மையை அடைவதற்கான குறிப்பிடத்தக்க வழிமுறைகள் ஒன்றாக வெளியிடப்பட்டுள்ளன. பசுமை தொழில்நுட்பம் நீடித்து நிலைத்திருப்பதை உறுதி செய்வதன் மூலம் நிலையான வளர்ச்சி அடைய உதவுகிறது. பசுமை தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களை பயன்படுத்துகிறது. அது ஒருபோதும் குறையாது மற்றும் புதுமையான ஆற்றல் உற்பத்தி நுட்பங்களை பயன்படுத்துகிறது. ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒரு பொதுவான இலக்கை அடைய ஒருவருக்கொருவர் உதவும் தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவு அமைப்புகள் பசுமை தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி மற்றும் வரிசைப்படுத்துதல் நிலையான வளர்ச்சிக்கான ஒரு சாத்தியமான முறையாகும். பசுமை தொழில்நுட்பம் சமநிலைப்படுத்தும் தன்மை கொண்டது. சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலம் மனித தேவைகளை நிறைவேற்றுவது. இந்த தேவைகளை நிகழ்காலத்தில் மட்டுமல்ல, காலவரையற்ற எதிர்காலத்திலும் பூர்த்தி செய்ய முடியும். இது பசுமை பொருளாதார அமைப்பை மேம்படுத்துவதை ஆதரிக்கிறது. பசுமை தொழில்நுட்பங்கள் கார்பன் தீவிரம் அல்லது கார்பன் தடம் குறைக்கலாம், ஆற்றல் மற்றும் வளத்திறனை மேம்படுத்தலாம் மற்றும் கடுமையான சுற்றுச்சூழல் சீரழிவை தவிர்க்கலாம். இது சுற்றுச்சூழல் தரம், மனித நலம் மற்றும் சமூக சமத்துவத்தை மேம்படுத்துகிறது. அதே நேரத்தில் வள பற்றாக்குறையினால் அபாயத்தை குறைக்கிறது. பசுமை தொழில்நுட்பம் ஆற்றல், திறன், மறுசுழற்சி, பாதுகாப்பு மற்றும் சுகாதார கவலைகள், புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கியது. பசுமை மற்றும் ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பங்கள் பல்வேறு துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த தொழில்நுட்பங்களில் அரசுகள் அதிக அளவில் முதலீடு செய்கின்றன. காலநிலை மாற்றத்தின் சகாப்தத்தில் தொழில்மயமான நாடுகளில் இருந்து வளரும் நாடுகளுக்கு பசுமை தொழில்நுட்பங்களை மாற்றுவது உலகளாவிய சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி நிரலின் முக்கியமான பகுதிகளில் ஒன்றாக உள்ளது. பசுமை மற்றும் ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பங்களின் பொருள் என்பது தொழில்நுட்ப தேர்வுகள், நுகர்வு தன்மை மற்றும் உற்பத்தி முறைகள் ஆகியவற்றில் வெளிப்படும் இயற்கை வளங்களுக்கான தேவையை மனித நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. தொழில்நுட்பம் என்பது ஒரு நாட்டின் உற்பத்தி திறனை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாக மாறுகிறது. இது உழைப்பு, மூலதனம் மற்றும் இயற்கை வளங்கள் உள்ளிட்ட கிடைக்கக்கூடிய வளங்களிலிருந்து அதிக மதிப்பை பெற அனுமதிக்கிறது. தொழில்நுட்பம் மக்கள் மிகவும் திறமையானவர்களாகவும் முன்பு சாத்தியமில்லாத விஷயங்களை மிகவும் புத்திசாலித்தனமாகவும் செய்ய அனுமதிக்கிறது. தொழில்நுட்பம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நுட்பங்கள், திறன்கள், முறைகள், கருவிகள், மூலப்பொருட்கள் மற்றும் செயல்முறைகளின் தொகுப்பை குறிக்கிறது. இயந்திரங்கள், கணினிகள், சாதனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலும் தொழில்நுட்பத்தை உட்பொதிக்க முடியும்.
தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லது தேவைகளை பூர்த்தி செய்து வளங்களை எவ்வாறு இணைப்பது என்பதற்கான அறிவே தொழில்நுட்பமாகும். தொழில்நுட்பம் முன்னேற்றங்களின் தற்போதைய வேகம் சுற்றுச்சூழல்களிலும் மக்களின் வாழ்க்கை முறையிலும் ஆழமான மாற்றங்களை செலுத்துகிறது. வளர்ச்சி நோக்கங்களை அடைய இயற்கை வளங்களை பெரிய அளவில் சுரண்டுவது சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கும். மேலும் இது இயற்கைக்கும் மனித இனத்துக்கும் இடையே உள்ள நல்லிணக்கத்தை கடுமையாக சீர்குலைத்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் மாற்று தொழில்நுட்பங்கள் மூலம் சூழலியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கும் அவசரம் தேவை என்று உலகம் உணர்ந்தபோது பசுமை தொழில்நுட்பங்கள் கவனம் செலுத்தப்பட்டன. தொழில்நுட்பம் முக்கியமானது மற்றும் அவற்றின் சொந்த உரிமையில் சமூக மற்றும் நடைமுறை பயன்பாடுகளுக்கு உதவுகிறது. பசுமை தொழில்நுட்பங்களின் நன்மைகளை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நாடுகளின் இறையாண்மை எல்லைகளை மீறுகின்றன. அதன்படி பசுமை தொழில்நுட்பங்கள் சுற்றுச்சூழல் குணப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை நாடுகளின் சமூக பொருளாதார வளர்ச்சியின் முன்னோடி இல்லாத அளவிலான சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கின்றன. பசுமை தொழில்நுட்பங்கள், அதாவது பசுமை தொழில்நுட்பங்கள் என்பது சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஆகும். பசுமை தொழில்நுட்பத்திற்கு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட வரையறை எதுவும் இல்லை. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை பசுமை தொழில்நுட்பத்தை மற்ற வகையான தொழில்நுட்பங்களுடன் ஒப்பிடும்போது சுற்றுச்சூழல் செயல்திறனை கணிசமாக மேம்படுத்தும் திறன் கொண்ட தொழில்நுட்பமாக வரையறுக்கிறது. சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் 21, அதாவது 1992ஆம் ஆண்டில் பசுமை தொழில்நுட்பத்தை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற தொழில்நுட்பம் என்று அழைத்தது. நிகழ்ச்சி நிரல் 21 அடிப்படையில் இந்த தொழில்நுட்பங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் குறைவான மாசுபடுவதற்கும் அனைத்து வளங்களையும் மிகவும் நிலையான வழியில் பயன்படுத்துவதற்கும் அவற்றின் கழிவுகள் மற்றும் தயாரிப்புகளை அதிக அளவில் மறுசுழற்சி செய்வதற்கும் எஞ்சிய கழிவுகளை அவர்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களை விட ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் கையாளுவதற்கும் உதவுகின்றன. மாற்று சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க பயன்படும் பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் அமைப்புகளின் வளர்ச்சி மற்றும் பயன்பாடு என பசுமை தொழில்நுட்பம் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது. இது சுற்றுச்சூழலில் மனித நடவடிக்கைகளின் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பசுமை தொழில்நுட்பம் என்பது தனிப்பட்ட தொழில்நுட்பங்கள் மட்டுமல்ல, அறிவு, நடைமுறைகள், பொருட்கள் மற்றும் சேவைகள் மற்றும் உபகரணங்கள், அத்துடன் நிறுவன மற்றும் நிர்வாக நடைமுறைகள் உள்ளிட்ட அமைப்புகளையும் குறிக்கிறது. பசுமை தொழில்நுட்பங்கள் புதுமைகளால் வகைப்படுத்தப்படுகின்றன மற்றும் தொடர்ந்து உருவாகி வரும் தயாரிப்புகள், சேவைகள் மற்றும் அமைப்புகளின் தொகுப்பை உள்ளடக்கியது. பசுமை தொழில்நுட்பம் என்பது ஒரு பொதுவான சொல்லாகும். அவை சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பம், சுத்தமான தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் தொழில்நுட்பங்கள், காலநிலை தொடர்பான தொழில்நுட்பங்கள், தணிப்பு மற்றும் தழுவல் தொழில்நுட்பங்கள், சுத்தமான தொழில்நுட்பங்கள், குறைந்த கார்பன் தொழில்நுட்பங்கள், காலநிலை ஸ்மார்ட் மற்றும் காலநிலை நட்பு தொழில்நுட்பங்கள். பரந்த அளவில் பசுமை தொழில்நுட்பமானது செயல்முறை மற்றும் தயாரிப்பு தொழில்நுட்பங்கள் இரண்டையும் உள்ளடக்கியது. அவை குறைந்த அல்லது கழிவுகளை உருவாக்காது, மேலும் வளம் மற்றும் ஆற்றல் செயல்திறனை அதிகம். அவை மாசுபாட்டிற்கு சிகிச்சை அளிப்பதற்கான எண்ட் ஆஃப் பைப் என்று கூறக்கூடிய தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கியது. குறிப்பிடத்தக்க வகையில் பசுமை தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்பத்தின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது. இது சுற்றுச்சூழலில் மனித தாக்கத்தை குறைக்கிறது மற்றும் ஒரு நிலையான வளர்ச்சியை அடைய உதவுகிறது. சமூக சமத்துவம், பொருளாதார சாத்தியம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவை பசுமை தொழில்நுட்பங்களுக்கான முக்கிய அளவுருக்கள் ஆகும். அதாவது இவற்றை பசுமை தொழில்நுட்பத்தை அளவிடக்கூடிய வகைகள் ஆகும். காலநிலை மாற்றத்தை பொறுத்தமட்டில் கார்பன் தீவிர ஆதாரங்களில் இருந்து உலகளாவிய கார்பன் தீவிர ஆற்றல் வளங்கள் கிரீன் ஹவுஸ் வாயு உமிழ்வின் மூலங்களில் மிகப்பெரிய பகுதியை உருவாக்குகிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட CO2, அதாவது கரிமல வாயு வளிமண்டல வெளியீட்டில் முதன்மையான பங்களிப்பானது புதை படிவ எரிபொருட்களை எரிப்பதாகும். அதாவது அத்தகைய CO2வின் 80% எண்ணெய், நிலக்கரி மற்றும் எரிவாயு எரிப்பதன் விளைவாக எழுகிறது. இருப்பினும் பசுமை தொழில்நுட்பம் சுத்தமான மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை எளிதாக்குகிறது.
இது மற்ற தொழில்நுட்பங்களுடன் தொடர்புடைய சுற்றுச்சூழல் செயல்திறமை கணிசமாக மேம்படுத்தும் திறனை கொண்டுள்ளது. பசுமை தொழில்நுட்பத் துறையானது சூரிய மற்றும் காற்றாலை போன்ற மரபுசாரா ஆற்றல் மூலங்களை உருவாக்குவதற்கான நுட்பங்கள் முதல் பசுமை இல்ல வாயு உமிழ்வை தணிக்கை செய்வதற்கான மேலாண்மை கருவிகள் வரை தொடர்ந்து உருவாகி வரும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறைகள் மற்றும் பொருட்களை உள்ளடக்கியது. பசுமை தொழில்நுட்ப தயாரிப்புகள் கழிவுகளை குறைப்பது, மாசுபாட்டை குறைப்பது மற்றும் புதை படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. அதாவது ஆற்றல் உருவாக்கும் பொருட்கள், பச்சை ரசாயனங்கள், நிலையான அல்லது மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க மாற்று ஆற்றலை வழங்கும் தொழில்நுட்பம் ஆகியவை சில முக்கியமான பசுமை தொழில்நுட்ப தயாரிப்புகளில் அடங்கும். இவை சோலார் பேனல்கள் மற்றும் வெப்பமூட்டும் வட்டுகள், வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக கட்டிடங்களில் நிறுவக்கூடிய சோலார் பேனல்கள் சூரியனின் நிலையான வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சோலார் பேட்டரிகளை சார்ஜ் செய்கின்றன. நீச்சல் குளங்களில் பயன்படுத்தப்படும் வெப்பமூட்டும் டிஸ்குகள், அதாவது சூரிய கதிர்களை உறிஞ்சி குளத்தின் மேற்பரப்பில் பரப்பி விரிவான புதைப்படிவ எரிபொருளை தவிர்க்கும் வெப்பமாக்கலுக்கான மாற்று வழியை வழங்குகிறது. ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பங்கள். ஒன்றிணைதல் என்ற சொல் பரந்தது மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு பல வழிகளில் பயன்படுத்தப்படும் அளவுக்கு ஈர்க்கக்கூடியது. அடிப்படை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் நுண்ணறிவு மற்றும் நுட்பங்கள் மூலம் ஒரு பொதுவான இலக்கில் இது ஒரு வகையான ஒருங்கிணைப்பு ஆகும். அடிப்படையில் ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பங்கள் புதிய மற்றும் ஒப்பீட்டளவில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களின் கலவையை குறிக்கின்றன. இன்று தொழில்நுட்பங்கள் புதிய கூட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்க டிஜிட்டல் தளங்களில் அதிகரித்து வரும் பயன்பாட்டின் மூலம் ஒன்றிணைக்கப்படுகின்றன. அதாவது அனைத்துமே கணினிமயக்கப்பட்டது. மேலும் அனைத்து செய்திகளையும் நாம் டிஜிட்டல் முறையில் பெற்றுக்கொள்கிறோம். இது தொழில்நுட்ப மாற்றத்தின் வேகத்தை துரிதப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நவீன தொழில்நுட்பங்களின் முக்கியமான மறுசீரமைப்புடன் இத்தகைய விரைவான மாற்றங்கள் விரைவாக உலகம் முழுவதும் பரவி வருகின்றன. மக்கள் அல்லது அவர்களின் சமூக வாழ்க்கையை ஒருங்கமைக்கிறார்கள் என்பதை ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பங்கள் மாற்றுகின்றன. இந்த ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பங்களும் மாறி வருகின்றன. வணிக நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள் செயல்படும் மற்றும் மக்களுக்கு சேவைகளை வழங்கும் விதம் ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பங்கள் ஒரு பொதுவான நோக்கத்தை அடைவதற்கு ஒருவருக்கொருவர் உதவும் என அழைக்கப்படுகின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பங்கள் என்ற சொல் நானோ தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரு புதிய குறிப்பிட்ட பொருளை பெற்றுள்ளது. தனியாகவோ அல்லது ஒன்றாகவோ NBIC, அதாவது நானோ பயோ இன்ஃபோ காக்னோ தொழில்நுட்பங்கள் இந்த ஒருங்கிணைப்புகளுக்கு பங்களிக்கின்றன. முக்கியமாக தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, மற்ற தளங்களிலும் ஒன்றிணைதல் நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங், எடுத்துக்காட்டாக விவசாயத்தில் மொபைல் மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒருங்கிணைப்பு இயந்திரங்களில் சென்சார் வரிசைப்படுத்துதல், மரபியல் மற்றும் பிற தொழில்நுட்பங்களை துல்லியமாக விவசாயத்தில் குவாண்டம் பாய்ச்சலை செயல்படுத்த உறுதியளிக்கின்றன. இது விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும். அதே ஒருங்கிணைப்பு விவசாய உபகரணங்கள், அதாவது கணினி மூலமாக, அதாவது விதை உற்பத்தி போன்ற துறைகளில் உள்ள நிறுவனங்களுக்கு இடையே வணிக கூட்டணிகள் மற்றும் இணைப்புகளை ஊக்குவிக்கிறது. பசுமை தொழில்நுட்பங்களின் சிறப்பியல்புகள் மற்றும் வகைகள். வெளிச்சத்தில் பசுமை தொழில்நுட்பங்கள் தற்போதைய சூழலின் வெளிச்சத்தில் குறிப்பிடத்தக்கவையாக உள்ளன. இது பெரும்பாலும் மோசமடைந்து வருகிறது. பசுமை தொழில்நுட்பம் சுற்றுச்சூழலின் நிலைமைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ளது. அதே நேரத்தில் உற்பத்தி செலவுகள், தாங்க முடியாத ஆற்றல் நுகர்வு, கழிவுகள் அல்லது இயற்கை வளங்களின் எதிர்மறையான விளைவுகளை குறைக்கின்றன. பசுமை தொழில்நுட்பங்களின் சிறப்பியல்புகள். பசுமை தொழில்நுட்பங்கள் பொதுவாக பின்வரும் 5 பண்புகளை கொண்டுள்ளன. அதாவது உயர்திறன் ஆற்றல் மற்றும் வள பயன்பாடு ஆற்றல் பயன்பாடு சமூக பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய தீர்மானங்களில் ஒன்றாகும். பசுமை தொழில்நுட்பங்கள் அதே அல்லது மேம்படுத்தப்பட்ட தயாரிப்புகள்,
செயல்முறை அல்லது சேவைகளை உருவாக்க குறைந்த அளவிலான ஆற்றலை பயன்படுத்துவதன் மூலம் ஆற்றல் செயல்திறனை அடைய உதவுகின்றன. ஆற்றல் வெளியீடு மற்றும் ஆற்றல் உள்ளீடு ஆகியவற்றுக்கு இடையேயான விகிதம் இது பொதுவாக திறன் என்பது, அதாவது இயற்பியல் அலகில் அளவிடப்படுகிறது. மேலும் வளத்திறன் என்பது அதே அல்லது மேம்படுத்தப்பட்ட சேவை அல்லது தயாரிப்பை உருவாக்க குறைந்த அளவு அல்லது வளங்களின் அளவை பயன்படுத்தும் திறனை குறிக்கிறது. பசுமை தொழில்நுட்பத்தின் மூலம் ஆற்றல் செயல்திறனை அடைவது பொருளாதார வளர்ச்சிக்கான செலவு குறைந்த உத்தியாக நியமிக்கப்பட்டுள்ளது. ஆற்றல் பாதிக்காது. ஆற்றல் செயல்திறன்களில் குறிப்பிடத்தக்க அல்லது உற்பத்தி செயல்முறையை பின்பற்றுவதன் மூலம் அல்லது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பயன்பாட்டின் மூலம் அடையப்படுகின்றன. ஆனால் ஆற்றல் இழப்பை குறைக்கும் முறைகள், எடுத்துக்காட்டாக ஒரு கட்டிடத்தை இன்சுலேட் செய்வது, வெப்ப வசதியை பராமரிக்க குறைந்த வெப்பம் மற்றும் குளிரூட்டும் ஆற்றலை பயன்படுத்த அனுமதிக்கிறது. ஒளி உமிழும் டயோடு பல்புகள், புளோரசன்ட் விளக்குகள் அல்லது இயற்கையான ஸ்கைலைட் ஜன்னல்கள் நிறுவுவது பாரம்பரிய ஒளிரும் அல்லது ஒளிரும் ஒளி விளக்குகளின் பயன்பாட்டுடன் ஒப்பிடும்போது அதே அளவிலான வெளிச்சத்தை அடைவதற்கு தேவையான ஆற்றலின் அளவை குறைக்கிறது. குறைந்த செலவுகள் பசுமை தொழில்நுட்பங்கள் குறைந்த விலை தொழில்நுட்பங்களாகும். ஏனெனில் அவை குறைந்தபட்ச மூலதன முதலீட்டில் நடைமுறைப்படுத்தப்படலாம் அல்லது வடிவமைக்கப்படலாம். பசுமை தொழில்நுட்பங்கள் உற்பத்தி அல்லது செயலாக்கத்தில் குறைந்த செலவுகளை அனுமதிக்கின்றன, மேலும் அவை அணுகக்கூடியவை. இரண்டாம் நிலை மாசுபடுத்திகளின் தலைமுறை அல்ல. இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் வளிமண்டலத்தின் உருவாகும் மாசுக்கள். அவை மனிதர்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் வாகனங்கள் அல்லது மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற மூலங்களிலிருந்து நேரடியாக வெளியேற்றப்படுவதில்லை. வினைபுரியும் போது இன்று இரண்டாம் நிலை மாசுபாடுகள் மிகவும் கவலைக்குரியவை, ஏனெனில் அவை பல்வேறு சேர்மங்களிலிருந்து உருவாகலாம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் அல்லது பொருட்களின் பயன்பாடு ஆற்றல் பற்றாக்குறை மற்றும் காலநிலை மாற்றத்தால் முன்வைக்கப்படும் சவால் புதிய தூய்மையான ஆற்றல் தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியை தூண்டியுள்ளன. புதிய எரிசக்தி ஆதாரங்களுக்கான தேவைகள் தற்போதுள்ள ஆற்றல் அமைப்புகளின் பொருளாதாரத்தை மாற்றியுள்ளன. சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான முன்னோடி இல்லாத ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்ய புதுப்பிக்கத்தக்க மற்றும் சுத்தமான ஆற்றலை தொழில் நுட்பங்கள், அதாவது பயன்படுத்துவதற்கு வசதியாக பசுமை தொழில்நுட்பங்கள் போன்ற மாற்று தொழில்நுட்பங்களை நம்புவது அவசியம். இந்த நேரத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிகள், எடுத்துக்காட்டாக சூரிய, காற்று, ஷேல் வாயு, செலுலாசிக் உயிரி எரிபொருட்கள் மற்றும் புவி வெப்ப ஆற்றல் ஆகியவை பூஜ்ய கார்பன் உமிழ்வுகளுடன் இருக்கும். புதுப்பிக்கத்தக்க வளங்களிலிருந்து ஆற்றலை பயன்படுத்துவதற்கான ஆற்றலின் காரணமாக நம்பிக்கைக்குரியவை. இது சுற்றுச்சூழலையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கிறது மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு மனித ஆரோக்கியம் மிக முக்கியமானது. நன்மை பயக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பு செயல்பாடு என்பது பொருட்களை வழங்கும் இயற்கையான செயல்முறையின் திறன் ஆகும் மற்றும் மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சேவைகள். சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகள் அதன் நன்மைகள் மக்கள் வாயிலாக சுற்றுச்சூழல் அமைப்புகளிலிருந்து பெறுகிறார்கள். சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகள் பண்புக்கூறுகள் இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்பு செயல்பாடு மற்றும் செயல்முறை மனிதர்களுக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்தது. அதாவது புதிய நீர், உணவு மற்றும் எரிபொருள் ஆதாரங்கள் ஆகியவை இதில் அடங்கும். மக்களின் உற்பத்தி வாழ்வாதாரத்திற்கு தேவையானது. பசுமை தொழில்நுட்பங்கள் பாதுகாக்கின்றன. சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளின் தொடர்ச்சியான அமைப்பாக அவை திறமையான செயல்பாட்டிற்கு உதவுகின்றன. பசுமை தொழில்நுட்பங்களின் வகைகள். பசுமை தொழில்நுட்பம் நிலைத்தன்மையின் வளர்ந்து வரும் சிக்கல்களை நிவர்த்தி செய்கிறது. பச்சை தொழில்நுட்பம் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொழில்நுட்பங்களின் பரந்த பகுதிகளை உள்ளடக்கியது. பச்சை தொழில்நுட்பங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. தேசத்தை சரி செய்வது,
கடந்த காலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் புவியின் இயற்கையை பாதுகாத்த வளங்கள். அதன் குறிப்பிட்ட செயல்பாடுகளின் அடிப்படையில் பசுமை தொழில்நுட்பங்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். அதாவது கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு தொழில்நுட்பங்கள் சுற்றுச்சூழலின் நிலைமைகளை அளவிடவும் கண்காணிக்கவும். கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு தொழில்நுட்பங்களை கணிசமாக பயன்படுத்தப்படுகின்றன. இதில் தீங்கு விளைவிக்கும் இயற்கையான அல்லது மானுடவியல் பொருட்களின் அளவுகள் மற்றும் பொருட்களின் வெளியீடு உட்பட நிலம், நீர் மற்றும் காற்று மாசுபாட்டின் அளவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவின் தன்மை மற்றும் இயற்கை வளங்களின் குறைவு ஆகியவை இந்த வகையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அளவிடப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும். தடுப்பு தொழில்நுட்பங்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் உற்பத்தியை குறைக்க அல்லது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் சேதத்தை பெருமளவில் குறைக்கும் வழிகளில் மனித செயல்பாடுகள் மாற்ற தடுப்பு தொழில்நுட்பங்கள் புதிய உபகரணங்களை உற்பத்தி செய்ய செயல்முறையில் மறுவடிவமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. கட்டுப்பாடு தொழில்நுட்பங்கள் அதாவது கட்டுப்பாட்டு தொழில்நுட்பம் அபாயகரமான பொருட்களை சுற்றுச்சூழலுக்குள் நுழைவதற்கு முன் பாதிப்பில்லாததாக ஆக்குகிறது. வேறு சுற்றுச்சூழலில் அதிக அளவிடப்பட்ட பொருட்களின் செயல்பாடு இல்லாதவை, அவை பல ஆண்டுகளாக மூலத்தில் பாதிப்பில்லாதவை. அவை அபாயகரமான பொருட்களை வடிகட்டுவதற்கான செயல்பாடுகளை செய்கின்றன. இந்த வகையான பசுமை தொழில்நுட்பங்கள் பெரிய தொழிற்சாலைகள் பொருத்தமான வடிகட்டுதல் இல்லாமல் காற்று, நீர் மற்றும் நிலத்தின் அபாயகரமான பொருட்கள் கலப்பதை தவிர்க்க பயன்படுத்தப்படலாம். மறுசீரமைப்பு தொழில்நுட்பங்கள் மறுசீரமைப்பு மனித நடவடிக்கைகளால் சேதமடைந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இயற்கையாக தூண்டப்பட்ட அல்லது அமைப்புகளின் நிலையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட முறைகளை இது உள்ளடக்கியது. சுகாதாரம் மற்றும் சுகாதாரத்தில் பசுமை தொழில்நுட்பங்களின் பங்கு. பசுமை தொழில்நுட்பங்கள் சுகாதார மற்றும் சுகாதார துறையில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. காலப்போக்கில் காற்று, நீர் மற்றும் நிலத்தின் தரம் மோசமடைந்துள்ளது. முக்கியமாக மானுடவியல் செயல்பாடுகள், முன்னோடி இல்லாத மக்கள் தொகை வளர்ச்சி, திட்டமிடப்படாத நகரமயமாக்கல், விரைவான தொழில்மயமாக்கல் மற்றும் சுகாதார நெருக்கடிகளை மில்லியன் கணக்காக மேலும் பெரும்பாலான வளரும் நாடுகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை தடுக்கின்றன. உண்மையில் நீர் மற்றும் சுகாதாரத்திற்கான மேம்பாட்டு அணுகலில் பொருளாதார நன்மைகள் சுகாதார செலவுகளை குறைப்பது மட்டுமல்லாமல் மக்களின் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கின்றன. உலக மக்கள் தொகையில் சுமார் 32% பேர் சுமார் 2.4 பில்லியன் மக்கள், அதாவது 32% உலக மக்களில், அதாவது 2.4 பில்லியன் மக்கள் இன்னும் மேம்பட்ட சுகாதார வசதிகள் இல்லாமல் தவிக்கின்றனர். மேலும் 663 மில்லியன் மக்கள் இன்னும் சுத்திகரிக்கப்படாத குடிநீர் ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். பாதுகாப்பான தண்ணீர் மற்றும் துப்புரவு சேவைகளுக்கான போதிய அணுகல் மோசமான சுகாதார நடைமுறைகளுடன் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஒன்று நோய்வாய்ப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பு, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஆரோக்கியத்தை முழுமையான நிலை என்றும் வரையறுக்கிறது. உடல், மன மற்றும் சமூக நலவாழ்வு மற்றும் நோய் இல்லாது மட்டுமல்ல, உடல் நல குறைவு ஆரோக்கியம் என்பது பொதுவாக விரும்பத்தக்க உடல் மற்றும் மனதளவில் பார்க்கப்படுகிறது. நிலை, வலிமை, சகிப்புத்தன்மை, சமநிலை மற்றும் வலி இல்லாமை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. சமூக மற்றும் மருத்துவ காரணிகளை ஏற்படுத்தும் எதிர்மறையான இயற்கை எரிவாயு ஆலைகளால் காற்று மற்றும் நீர் மாசுபாடு ஏற்படுகிறது. இவை தாவரங்கள் முக்கியமாக பாரம்பரிய மற்றும் வழக்கமான கார்பன் தீவிர தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றன. சுவாச பிரச்சனைகள், நரம்பியல் பாதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய், அகால மரணம் மற்றும் பல தீவிர பிரச்சனைகள் குறிப்பிடத்தக்கது. காற்று மற்றும் சூரிய ஆற்றல் இயங்குவதற்கு நீர் தேவைப்பட்டது. இதனால் நீர் மாசுபடாது விவசாயம், குடிநீர் அல்லது ஆகியவற்றுக்கு உடன் போட்டியிடுவதற்கான மூலம், வளங்கள்
அல்லது திரிபு விநியோகங்கள், மக்களின் மற்ற முக்கிய தண்ணீர் தேவைகள், பல பசுமை தொழில்நுட்ப தயாரிப்புகளில் பச்சை ரசாயனங்கள் முக்கியமானவை. இந்த தயாரிப்புகள் நச்சு, மாசுபடுத்தும் ரசாயனங்கள் போன்ற அதே விளைவுகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. அதே பாதிப்பை உருவாக்குகின்றன. அதே நேரத்தில் விஷத்தின் அபாயத்தை குறைத்து சுற்றுச்சூழல் பொருட்கள் மனித ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கின்றன. பசுமை தொழில்நுட்பங்களை மற்றும் கிளிசரின் ஆகியவற்றால் செய்யப்பட்ட வீட்டை சுத்தம் செய்யும் முகவர்கள் நச்சு ரசாயனங்களுக்கு பதிலாக ஆரஞ்சு அல்லது மிளகு கீரை எண்ணெயை பயன்படுத்தலாம். பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நீர் மாசுபாட்டை குறைக்கும் பச்சை சலவை சோப்பு ஆகியவை அடங்கும். வடிகட்டுதல், கிருமி நீக்கம், உறைதல் ஆகியவை நீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படும் அடிப்படை உடல் மற்றும் ரசாயன செயல்முறைகள் ஆகும். காற்றோட்டமான குளங்கள், செயல்படுத்தப்பட்ட கசடு அல்லது பொதுவான மணல் வடிகட்டி ஆகியவற்றை சில முக்கிய செயல்முறைகளாக பயன்படுத்தப்படுகின்றன. மனித மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் மற்றும் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு சோசியோ எக்கனாமிக் என்று சொல்லுவோம் வளர்ச்சிக்கு சுகாதாரம் முக்கியமானது. உலகளவில் சுமார் 2.5 பில்லியன் மக்கள் மேம்படுத்தப்பட்ட சுகாதார வசதியை பயன்படுத்துவதில்லை. மேலும் சுமார் 1 பில்லியன் மக்கள் திறந்தவெளி மலம் கழிப்பதை பயன்படுத்துகின்றன. இது குடிநீர் மாசுபாடு மற்றும் வயிற்றுப்போக்கு நிகழ்வுகளின் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு 20 வினாடிகளுக்கும் மோசமான சுகாதார நடைமுறைகளின் விளைவாக ஒரு குழந்தை இறக்கிறது. மற்றும் வளரும் நாடுகளில் சுமார் 80% நோய்கள் பாதுகாப்பற்ற தண்ணீர் மற்றும் மோசமான சுகாதாரம் ஆகியவற்றால் ஏற்படுகின்றன. நீர்நிலைகளில் மலம் மாசுபடுவது உலக பிரச்சனையாக உள்ளது. இது கழிவுநீர் சுத்திகரிப்பு இல்லாத வளரும் நாடுகளை பற்றியது மட்டுமல்லாமல் அதிசய விநியோகிக்கும் தொழில்மயமான மையங்களை கொண்ட சமூக மையங்களை பற்றியது. கழிவுநீர் மற்றும் கசடு மேலாண்மை நடைமுறைகளை மேம்படுத்துவது அவசர தேவை. துப்புரவு அமைப்பு என்பது தொழில்நுட்பங்களின் தொகுப்பாகும். சானிடேஷன் சொல்லுவோம். இது மனித கழிவுகள் மற்றும் கழிவு நீரை உற்பத்தி செய்யும் மூலத்திலிருந்து மறுபயன்பாடு அல்லது அகற்றும் இறுதி புள்ளி வரை சுத்திகரித்து நிர்வகிக்கிறது. நிலையான துப்புரவு அமைப்புகள் மனித ஆரோக்கியத்தை மற்றும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கின்றன. அவை பொருளாதார ரீதியாக சாத்தியமானவை, சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவை மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக சுத்திகரிப்பு கருத்து மிக அதிகமாக பரவலாக பேசப்படுகிறது. அதேதான் நீர் சிகிச்சை. அதாவது இந்த சிகிச்சையானது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இது கழிவுநீர், வீட்டு மாசுகளை நீக்குகிறது. கழிவுநீர் முதலியன மாசுபடுத்துவர்களின் வகைக்கு ஏற்ப செயல்முறைகளை உள்ளடக்கியது. தென்னாப்பிரிக்காவில் தயாரிக்கப்படும் எக்கோசான் தண்ணீர் இல்லாத கழிப்பறை சுகாதார அமைப்பு மனித கழிவுகளை நீரிழப்பு மக்கும் பொருட்களாக மாற்றுகிறது. கழிவு முடியும் பின்னர் உரமாக பயன்படுத்தப்படும் அல்லது பாரம்பரிய கழிவு மேலாண்மை வசதியில் அகற்றப்படும். இது போன்ற இன்னும் பல தொழில்நுட்பங்கள் பரிசோதிக்கப்படலாம். கவனம் இருக்க வேண்டும். சுற்றுச்சூழலை மீளுருவாக்கம் செய்யும், அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக செய்யப்படும் மற்றும் தீங்கு விளைவிக்காத தொழில்நுட்பங்கள், பசுமை தொழில்நுட்பங்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு, பஞ்சமும் பட்னியும் மனித குலத்தை வரலாறு முழுவதும் பீடித்துள்ளன. முக்கியமான பிரச்சனைகள் என்பது சமீப காலமாக பிரச்சனையில் கவனம் செலுத்தப்படுகிறது. அதாவது உணவு, பயிர் பாதுகாப்பு. இது உலகளாவிய நிகழ்ச்சி நிரலில் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக மாறியுள்ளது. விவசாயத்தில் நவீன பாரம்பரிய தொழில்நுட்பத்தின் விரிவான பயன்பாடு உள்ளது. சுற்றுச்சூழல், உணவு பாதுகாப்பு மற்றும் மனிதர்கள் மீதான பாரிய பெரும்பாலும் பிராந்திய தாக்கம், ஆரோக்கியம். உலகளவில் கிட்டத்தட்ட 1 பில்லியன் மக்கள் போதுமான கலோரிகளால் பாதிக்கப்படுகின்றன மற்றும் ஊட்டச்சத்துகள்
2 பில்லியனில் போதுமான கலோரிகள் உள்ளன, ஆனால் போதுமான ஊட்டச்சத்துக்கள் இல்லை, மற்றும் 2.5 பில்லியன் அதிக கலோரிகளை உட்கொள்கிறார்கள். அதனால் பலருக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் இல்லை. உணவு பாதுகாப்பின் பல்வேறு பரிமாணங்களின் நிலைத்தன்மையே நமக்கு தேவைப்படுகிறது. எனவே விவசாய உறவுகளை, உற்பத்தி, சமூக தேவைகளுக்கு இடையிலான உறவுகளை புரிந்து கொள்வது, இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் இயற்கை மற்றும் பொருளாதார செயல்முறைகள் ஈடுபட்டுள்ளன. அத்துடன் அவை சுற்றுச்சூழல் விளைவுகளுடன் தொடர்புடையது. பசுமை தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உணவின் 4 பரிமாணங்களுடன் தொடர்புடைய முக்கியமான சிக்கல்களை தீர்ப்பதில் பங்கு பாதுகாப்பு பசுமை தொழில்நுட்பங்கள் தற்போது உயிரியல் மற்றும் அஜியோட்டிக் அழுத்தங்களை அஜியோட்டிக் அழுத்தங்களை எதிர்த்து பயன்படுத்தப்படுகின்றன. பயிர் மற்றும் கால்நடை உற்பத்தியை உயர்த்தவும் மண் வளத்தை இதன் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க முடியும். விண்ணப்பங்கள், சேமிப்பு, குளிரூட்டல், போக்குவரத்து மற்றும் வேளாண் செயலாக்கத்தில் பசுமை தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிப்புகள் உணவு அணுகல் தொடர்பான முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அறிவியல் அதிக ஊட்டச்சத்துள்ள பிரதான பயிர்களை உற்பத்தி செய்ய ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து பயன்பாடு, ரசாயனம், உரங்களை பயன்படுத்துவதாலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. மற்றும் சிறு நில உரிமையாளர்கள் விவசாயிகளுக்கு பொருளாதார விரயமாகும். புதிய முறைகள், நைட்ரஜன் நிர்ணயம் மற்றும் தற்போதைய விவசாய உற்பத்தியின் ஆற்றல் மிகுந்த முறைகள் ஊட்டச்சத்தை உருவாக்கலாம். கூடுதல் நிலையானது, எடுத்துக்காட்டாக N2 ஆப்பிரிக்கா என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சி திட்டம் நைட்ரஜனை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. ஆப்பிரிக்காவில் பருப்பு பயிர்களை வளர்க்கும் சிறு விவசாயிகளுக்கு வேலை நிர்ணயம், நைஜீரியாவின் வேதியியல் தொழில்நுட்பத்திற்கான தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. வேம்பு அடிப்படையிலான உரம் மற்றும் மோரிங்காலி ஃபராவிலிருந்து ஒரு கரிம உரம் சுற்றுச்சூழலுக்கு இணக்கமானவை. புதிய பசுமை தொழில்நுட்பங்கள் உயிரியலை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. உரம் அல்லது சாணம் மிகவும் சாத்தியமானவை. நீர்ப்பாசனம் தொடர்பான நீர்ப்பாசன புதுப்பித்து தொழில்நுட்பங்கள், குறைந்த விலை மற்றும் மலிவு தொழில்நுட்பங்கள், குறைந்த அளவே புதுப்பிக்கத்தக்கவை, ஆற்றலின் இயங்கும் பம்புகள் மற்றும் உப்பு நீக்கம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட நீர் தொழில்நுட்பங்களின் திறன் மற்றும் சூரிய சக்தியில் இயங்கும் நீர்ப்பாசன விசை இயக்க குழாய்கள் பாசனத்திற்கான அணுகலை அதிகரிக்கின்றன. அங்கு கையேடு நீர்ப்பாசன பம்புகள் போதுமான அல்லது விலை உயர்ந்த மோட்டார் பொருத்தப்பட்டால் பயன்படுத்தப்பட்ட கடினமாக உள்ள நிதி ரீதியான மில்லியன் கணக்கானவர்களுக்கு அணுக முடியாத தொடர்ச்சியான எரிபொருள் செலவுகள் கொண்ட பம்புகள் சிறு விவசாயிகள் தம் கைவசம் வைத்திருக்கிறார்கள். மலிவு விலையில் மழைப்பொழிவு சேமிப்பு அமைப்புகளும் ஒரு சாத்தியமான தொழில்நுட்பமாகும். நீர் பாசனத்திற்கான பரப்பளவை அதிகரிப்பதற்காக உணவை அணுகுவதற்கான முக்கிய அம்சம் உற்பத்தியின் போது ஏற்படும் உணவு மற்றும் உணவை வீணாக்குதல். இவை எளிதில் அணுக முடியாதவைகளாகும். போதுமான சேமிப்பு வசதிகள், மலிவு விலையில் குளிர்பதன வசதி மற்றும் உள்ளூர் பயிர்களை செயலாக்கும் வசதிகள், அறுவடைக்கு பிந்தைய பசுமை தொழில்நுட்பங்கள் பல பயனுள்ளவை. சேமிப்பு கையாளுவதால் குளிரூட்டல், போக்குவரத்து மற்றும் செயலாக்கம், மரபணு ரீதியாக மேம்படுத்தப்பட்ட பல்வேறு விதைகள் அறுவடை இழப்புகளையும் பிந்தைய இழப்புகளையும் குறைக்கலாம். நானோ தொழில்நுட்ப பயிர்களின் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்ட பயன்பாடாக பயன்படுத்தப்படுகிறது. கனடிய சர்வதேச உணவு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் சர்வதேச வளர்ச்சி ஆராய்ச்சி மையம் பழங்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஆதரவு வரும் நாடுகளில் உயிரி வலுவூட்டல் அல்லது முக்கியமான நுண்ணூட்ட சத்துகள் மற்றும்
வைட்டமின்களை பிரதான பயிர்களாக இனப்பெருக்கம் செய்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு பயனுள்ள அணுகுமுறையாக வைட்டமின் மற்றும் பயோபார்டிஃபிகேஷன் என்பது ஆரஞ்சு சதை கொண்ட இனிப்பு உருளைக்கிழங்கு ஆகும். சர்வதேச உருளைக்கிழங்கு மையம் ஹார்வெஸ்ட் பிளஸ் உலகளாவிய தாவர மரவள்ளி கிழங்கு போன்ற பல்வேறு பயிர்களுக்கு உருவாக்கப்பட்டது. பல்வேறு பயிர்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. மக்காச்சோளம் மற்றும் ஆரஞ்சு சதை கொண்ட இனிப்பு உருளைக்கிழங்கு மற்றும் இரும்பு மற்றும் துத்தநாகம் செறிவூட்டப்பட்ட அரிசி பீன்ஸ் 40 ரகம் 40க்கும் மற்ற மேற்பட்ட நாடுகளில் கோதுமை மற்றும் மூத்து இடை செயல்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் பசுமை தொழில்நுட்பங்கள் கரிமத்தின் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. விவசாயம், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, நிலையான கால்நடை வளர்ப்பு, மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு. மேலும் பசுமை தொழில்நுட்பங்கள் கரிமத்தில் பரவலாக மேம்படுத்தப்படுகின்றன. விவசாயம், ஒருங்கிணைப்பு, பூச்சி மேலாண்மை, நிலையான கால்நடை வளர்ப்பு, மீன் வளம் வளர்ப்பு, மீன். இயற்கை வளங்களுக்காக இது கருத்தினை நம்ம முடிவுக்கு கொண்டு வருவோமானால், இயற்கை வளங்களுக்கான மனித குலத்தின் முன்னோடி இல்லாத தேவை வேகமாக அதிகரித்துள்ளது. அதாவது கடந்த சில தசாப்தங்களில் சுற்றுச்சூழலின் சீரழிவுக்கு வழிவகுக்கிறது. இன்று சூழல் நிரந்தரமான மற்றும் மீள முடியாத ஒரு முனையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. கிரகன் அமைப்பில் நிரந்தரமான மற்றும் ஒரு இந்த பாதிப்பு அதிகரித்து வரும் மாசுபாட்டால் ஏற்படுகிறது. நுகர்வு, நீடிக்க முடியாத தன்மை மற்றும் இயற்கையின் குறைவான வளங்களை பசுமை தொழில்நுட்பங்கள் குறிப்பிடத்தக்க வழிமுறையில் ஒன்றாக வெளியிடப்பட்டுள்ள நிலைத்தன்மையை அடைவதற்காக பணி செய்கின்றன. இது நிலைத்தன்மையின் நடைமுறை பயன்பாடாகும். அன்றாட வாழ்க்கைக்கு பசுமை தொழில்நுட்பம் உறுதி செய்வதன் மூலம் நிலையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது. நிலைத்தன்மை பசுமை தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களை பயன்படுத்துகிறது. இது ஒரு புதுமையான ஆற்றல் உற்பத்தி தொழில்நுட்பங்கள். அறிவின் அடிப்படையில் தொழில்நுட்பங்களை செயல்படுத்துகின்றன. பொதுவான சுற்றுச்சூழல் இலக்குகளை அடைய வழிவகுக்கும் அமைப்புகள் தொழில் மற்றும் கார்பன் தீவிரத்தை குறைக்கலாம். ஆற்றல் மற்றும் வளத்தை சீரழிவை தவிர்க்கவும் இது மேம்படுத்தும் சுற்றுச்சூழல் நிரந்தரமான தரம், மனித நலன் மற்றும் சமூக சமத்துவம் அதே சமயம் ஆபத்தை குறைக்கின்றன. வள சமூக பொருளாதார முறைகள் அடிப்படையில் ஒன்றிணைக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் கவலையை தொழில்நுட்பமாக்கின்றன. தொழில்நுட்பங்கள் கலவையை குறிக்கும் புதிய மற்றும் ஒப்பீட்டளவில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களாக அமைகின்றன. எனவே மனித நலன் மற்றும் சமூக சமத்துவம் அதே சமயம் ஆபத்தை குறைக்கும் வள பற்றாக்குறைகள் அடிப்படையில் ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பங்கள் கலவையை குறிக்கின்றன. புதிய மற்றும் ஒப்பீட்டளவில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது அவசியமாகிறது. இன்று தொழில்நுட்பங்கள் ஒன்றிணைப்பாக செயல்படக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்களை அதிகரித்தது. புதிய கலவையை உருவாக்குவதன் மூலம் தொழில்நுட்பத்தின் வேகத்தை துரிதப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாற்றம் பசுமை தொழில்நுட்பங்கள் இந்த துறையில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. பசுமை தொழில்நுட்பங்கள் நீரிலிருந்து மாசுகளை நீக்கி அதே நேரத்தில் பாதுகாக்கும் திறன் கொண்டவை. பாதிக்கப்பட்ட மக்களின் ஆரோக்கியம். இன்று பசுமை தொழில்நுட்பங்கள் மண்ணை தூவுதல், வடிகட்டுதல் ஆகியவற்றில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. கிருமி நீக்கம், உறைதல் என்று அடிப்படையில் உடல் மற்றும் ரசாயன சில நீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படும் செயல்முறைகள். துப்புரவு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமானது. சுற்றுச்சூழல் ஆரோக்கியம், அத்துடன் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி. பச்சை தொழில்நுட்பங்கள் தற்போது உயிரியல் மற்றும் அஜியோட்டிக் அழுத்தங்களை எதிர்த்து பயன்படுத்தப்படுகின்றன.
பயிர் மற்றும் கால்நடை உற்பத்தி, மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் தண்ணீர் கிடைக்க செய்தல். இதன் மூலம் விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்திகளை அதிகரிக்க வேளாண் செயலாக்கத்தில் பசுமை தொழில்நுட்பங்களின் முக்கியமான செயல்பாடாக வெளிப்படுகிறது. நிலையான கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு மற்றும் மீன் வளம் இவைகளை மேம்படுத்துவதற்காகவும் இந்த அலகு பசுமை மற்றும் ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பங்களின் பொருத்தமான பங்கை ஆய்வு செய்கிறது. இனி நாம் அடுத்து பார்வையில் படக்கூடிய இணையானது என்னவென்றால் நிலையான வளர்ச்சியில் கல்வியின் பங்கு. அதாவது ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த நாட்டில் கல்வியின் பங்கு எவ்வாறு அது நிலையான வளர்ச்சியை கொண்டு வருகிறது. அந்த நிலையான வளர்ச்சி என்பது நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று கூறுவார்கள். எனவே ஒரு பொருளாதாரத்தில் நிலையான வளர்ச்சி என்பது முக்கியம். அதாவது அனைத்து துறைகளிலும் ஒரு சேர முயற்சி எடுத்து வளர்ச்சியை அடைவது. இவ்வாறு ஒரு பொருளாதாரம் வளர்ச்சியை அடைவதென்றால் அது நிரந்தரமான வளர்ச்சியாக இருக்கும். மறுபடியும் அதிலே எந்த சறுக்கல்களும் ஏற்படாது. கல்வி ஒரு பெரிய சக்தியாக பார்க்கப்படுகிறது. தேசிய வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் நிலையான வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் ஒரு சக்தி. இது சமூக, பொருளாதார, அரசியல் அல்லது சுற்றுச்சூழலுக்கான வளர்ச்சிக்கான திறவுகோலாகும். கல்வியானது நிலையான வளர்ச்சியை, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அடைய தேவையான அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துகிறது. இது பொருளாதார நலவாழ்வு, சமூக சமத்துவம், ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் பலவற்றை மேம்படுத்துவதை ஊக்குவிக்கிறது. நிலையான வளர்ச்சிக்கான கல்வி, அதாவது ESDன்னு சொல்லுவோம், குறைந்த அளவு கிடைக்காத பூமி வளங்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை மக்கள் மற்றும் குடிமக்கள் அறிய உதவுகிறது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்டின் பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழலில் பரிணாமங்களுக்கான சமச்சீர் மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை பயன்படுத்தி தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அதிகாரம் இருக்கும். அதாவது என்றைக்குமே எந்த செயல்களில் நாம் ஈடுபட்டோம் என்றாலும் அடுத்து வரும் தலைமுறையினருக்கு அது பாதகமாக விளையக்கூடிய சில செயல்முறைகளை நாம் விலக்கிக் கொள்வது நல்லது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கருத்து பரந்தளவில் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான உலக ஆணையத்தால் 1987 எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வளர்ச்சி என வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த வரையறை இந்த பாடத்தின் கிட்டத்தட்ட அனைத்து அலகுகளிலும் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் வளர்ச்சி அவசியமானதாக இருந்தாலும் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பூமியின் வளங்களின் திறனை குறைக்காமல் அது நடக்க வேண்டும் என்பதை இந்த வரையறை ஒப்புக்கொண்டுள்ளது. வருங்கால சந்ததியினரின் நலன்கள் இரண்டும் 21ஆம் நூற்றாண்டில் நிலைத்தன்மை என்பது பொதுவாக உயிர்கோளமும் மனித நாகரிகமும் இணைந்து பொதுவாக செயல்படக்கூடிய நாகரிகம் ஆகும். 1992 நிலைத்தன்மையின் 27 கொள்கைகளை வகுத்தது. நிலையான வளர்ச்சியை அடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது வளர்ச்சி செயல்முறையில் ஒருங்கிணைந்த பகுதியாகும். மேலும் அதிலிருந்து தனிமையாக கருத முடியாது. உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வாழ்க்கை தரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவது நிலையான வளர்ச்சியை அடைவதற்கும் பெரும்பான்மையான மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இன்றியமையாததாகும். நிலையான வளர்ச்சியின் மைய கொள்கைகளில் ஒன்று உள்ளே வாழ்வது, இயற்கை வளங்களின் நுகர்வு வரம்புகள். எனவே பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியின் இலக்குகள் அனைத்து நாடுகளிலும் நிலைத்தன்மையை அடிப்படையில் வரையறுக்கப்பட வேண்டும். வளர்ந்த அல்லது வளரும் சந்தை சார்ந்த அல்லது மையமாக திட்டமிடப்பட்டவை. சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாடு, அதாவது புவி உச்சி மாநாடு என்று பிரபலமாக அறியப்படுகிறது. ஐநா மாநாட்டிலும் விவாதிக்கப்பட்டது. 1992 மற்றும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டின் 3 தூண்களாக பொருளாதாரம், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல், இவை ஒன்றை ஒன்று சார்ந்த மற்றும் பரஸ்பரம் வெளிப்படுத்தும் கருத்துக்களை மேம்படுத்துவதற்கான
அதன் உறுதியை உறுதிப்படுத்தியது. SDI அடைய இந்த பிரிவுகள், அதாவது இந்த 3 தூண்களும் ஒன்றாக வர வேண்டும். பொருளாதார, சமூக அல்லது சமூக மற்றும் சுற்றுச்சூழல் துறைகள் அனைத்தும் மிக முக்கியமானவை மற்றும் ஒன்றுக்கொன்று சார்ந்தவை. ஒரு ஆரோக்கியமான வளமான சமூகம் அதன் அடிமக்களுக்கு உணவு மற்றும் வளங்கள், பாதுகாப்பான குடிநீர் மற்றும் சுத்தமான காற்று ஆகியவற்றை வழங்க ஆரோக்கியமான சூழலை நம்பியுள்ளது. கல்வியின் பொருள் மற்றும் முக்கியத்துவம். நிலையான வளர்ச்சியில் கல்வியின் பங்கை பற்றி விவாதிப்பதற்கு முன் கல்வியின் நிலையான வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது அவசியம். பங்கு என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு அல்லது பங்கு என வரையறுக்கப்படுகிறது. ஒரு பாத்திரத்தின் வரையறை ஒரு பகுதி அல்லது ஒருவர் செய்யும் குணம் அல்லது ஒரு தனிநபரின் ஆளுமை செயல்பாடு அல்லது நிலை. கல்வி என்பது தனிநபர்களின் ஆளுமை மற்றும் படைப்பாற்றலை வளர்ப்பதற்கான முக்கியமான ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதை செயல்முறைப்படுத்துவதும் அவ்வளவு சுலபமானது இல்லை. இதனால் அவர்கள் ஆரோக்கியமான சமூகத்தை மேம்படுத்துவதில் உதவ முடியும். இவை அனைத்திற்குமே கல்வி அடிப்படையாக இன்றியமையாததாக அமைகிறது. கல்வி என்பது உண்மையில் ஏதனைப்பட்ட திறன்கள், சமூக சூழல், பொருளாதார மேம்பாடு, நெறிமுறை சூழல்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக கலாச்சார தகவல் அமைப்பு முறை ஆகியவற்றில் செல்வாக்கு செலுத்தும் செயல்முறை. கல்வியானது சமுதாயத்திற்கு பயனளிக்கும் அறிவை பயன்படுத்துவதற்காக கொள்கைகள், வழிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை இந்த வளர்ச்சியின் போது ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதற்கான அறிவு மற்றும் திறன்களை வழங்குவதற்கும் இது எதிர்பார்க்கப்படுகிறது. உடல் மற்றும் சமூக சூழலை பற்றிய புரிதலையும் கண்ணோட்டத்தையும் வளர்த்து கொள்ள இது மக்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவ வேண்டும். அரிஸ்டாட்டிலிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலில் இருந்து கல்வியின் முக்கியத்துவத்தை விளங்கி கூறலாம். அதாவது, படிக்காதவர்களை விட எவ்வளவு சிறந்த கல்வியறிவு பெற்றவர்கள் என்பதுதான் கேள்வி. அரிஸ்டாட்டிலின் பதில், உயிருள்ளவர்கள் இறந்தவர்களிடமிருந்து எவ்வளவு இருக்கிறார்களோ அவ்வளவுதான். கல்வி என்பது தனி மனிதர்களின் வாழ்க்கை தரத்தை வடிவமைப்பதற்கான ஒரு செயல்முறையாகும். இது மனித வளத்தில் முதலீடு, தற்போதைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப யுகத்தில் ஒரு சிறந்த மனிதனாகவும் சமூகமாகவும் மாறுவதற்கு மட்டும் கல்வி கற்க வேண்டும் என்பது படைப்பாற்றல் மற்றும் பெரிய முறையில் உணரப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு படைப்பாற்றலை எடுத்துக்கொண்டோமானால் உற்பத்தி செய்யும் மனிதனாகவும் மாற வேண்டும். உலகம் முழுவதும் நடக்கும் மாற்றங்களை பார்க்கும்போது அது பரவலாக உள்ளது. இன்று எடுக்கப்படும் அரசியல் மற்றும் பொருளாதார முடிவுகளின் விளைவுகளை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் சீரழிவின் விளைவாக நம் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க போகும் உலகம் சிறந்ததாக இருக்காது என்று உணரப்பட்டது. பொருளாதார வளர்ச்சியின் பலனை இன்று அறுவடை செய்பவர்கள் இயற்கை வளங்களை அதிக அளவு சேதப்படுத்தியும் அழித்தும் பூமியின் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதன் மூலமும் எதிர்கால சந்ததியினரை மோசமாக்குகிறார்கள் என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயம். நிலையான வளர்ச்சி என்பது ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு மாநாட்டின் முக்கிய மையமாக இருந்தது. UNCED, அதாவது ஜூன் 1992 பிரேசிலில் நடைபெற்றது. தொடர்ந்து மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் தனிநபர் நுகர்வு அளவுகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு உலக சமூகத்திற்கு நிலையான வளர்ச்சியை அடைவது மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக நிரூபிக்கப்படலாம். உலக சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு ஆணையம் ஆவதனித்தபடி நிலையான வளர்ச்சியை அடைவதற்கான முயற்சிகள் கூடுதல் மத்தியிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காலநிலை மாற்றம், ஓசோன் சிதைவு மற்றும் உயிரினங்களின் இழப்பு WCED 1987 போன்ற உலகளாவிய சிரமங்களின் அழுத்தம் நாம் அனைவரும் அறிந்தபடி நிலையான வளர்ச்சியின் கருத்தின் மரபு சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான உலக ஆணையத்தின் நமது பொதுவான எதிர்காலம் அறிக்கைக்கு காரணம். இந்த சூழலில் நிலையான வளர்ச்சியானது பொருளாதார வளர்ச்சிக்கும் சூழலியல் நிலைத்தன்மைக்கும் இடையே ஒரு சமநிலையை பாதுகாக்கிறது. பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் இரண்டிற்கும் உயிர் வாழ ஒரு குறிப்பிட்ட
குறைந்தபட்ச வரம்பு மதிப்பு தேவை. இன்சென்ஸ் நிலையான வளர்ச்சி என்பது அதான் இன்ஸ்டன்ஸ் சுரண்டல் மாற்றத்தின் ஒரு முறையாகும். வளங்கள், முதலீடுகளின் திசை, தொழில்நுட்ப வளர்ச்சியின் நோக்குநிலை மற்றும் நிறுவன மாற்றம் ஆகியவை மனித தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கான தற்போதைய மற்றும் எதிர்கால சாத்தியக்கூறுகளை மேம்படுத்துகின்றன. பாதுகாப்பு ஒரு ஆடம்பரம். நிலையான வளர்ச்சியில் வெற்றிக்கான நடவடிக்கைகள் சூழல் மற்றும் சமூக சவால்களை சந்திக்க வேண்டியதன் அவசியத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேர்ல்டு கமிஷன் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. நிலைத்தன்மை அம்சத்திற்கு சுற்றுச்சூழல் நிர்வாகிகள் பின்வரும் நோக்கங்களை கொண்டிருக்க வேண்டும். அதாவது உயிர்கோளத்தின் செயல்பாட்டிற்கு அவசியமான சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் தொடர்புடைய சுற்றுச்சூழல் செயல்முறைகளை பராமரித்தல் வேண்டும். அனைத்து வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் இயற்கையான வாழ்விடங்களில் உயிர் வாழ்வதையும் பாதுகாப்பதையும் உறுதி செய்வதன் மூலம் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாக்கப்படுகிறது. வாழ்வாதார இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை சுரண்டுவதில் உகந்த நிலையான விளைச்சல் என்ற கொள்கையை கவனிக்கவும். குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் மாசுபாடு அல்லது தீங்குகளை தடுத்தல் அல்லது குறைத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் போதுமான தரநிலைகளை நிறுவுதல். முக்கிய சட்ட கொள்கைகளாக திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் நிலையான வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துவதற்கு முன் மதிப்பீடுகளை மேற்கொள்ளுதல் அல்லது தேவைப்படுதல் அவசியம். ஏழாவதாக, தீங்கு விளைவிக்கும் அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய மாசுக்கள், குறிப்பாக கதிரியக்க வெளியீடுகளின் அனைத்து நிகழ்வுகளிலும் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் காலதாமதமின்றி பகிரங்கப்படுத்தவும். நிலையான வளர்ச்சிக்கான கல்வி ISO எஜுகேஷனல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிலையான எதிர்காலத்தை வடிவமைக்க தேவையான அறிவு, திறன்கள், அணுகுமுறைகள் மற்றும் மதிப்புகளை பெற அனுமதிக்கும் கல்வி என வரையறுக்கப்பட்டுள்ளன. வேறு வார்த்தைகளில் கூறுவதனால், தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல், சமூக மற்றும் பொருளாதார நலவாழ்வை பாதுகாக்கும் வகையில் வேலை செய்வதற்கும் வாழ்வதற்கும் தேவையான வகையில் திறன்களை செய்வதற்கும் வேலை செய்வதற்காக பயன்படுத்துவதற்கும் மற்றும் பல பண்புகளுடன் மாணவர்களை சித்தப்படுத்துவதற்கான செயல்முறையே ESD ஆகும். முக்கிய ESD சிக்கல்கள் தொடர்புடையவை காலநிலை மற்றும் மாற்றம், பேரிடர் அபாய குறைப்பு, பல்லுயிர் வறுமை குறைப்பு மற்றும் நிலையான நுகர்வு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான கல்வியானது விமர்சன சிந்தனை, எதிர்கால சூழ்நிலைகளை கற்பனை செய்தல் மற்றும் கூட்டு வழியில் முடிவுகளை எடுப்பது போன்ற திறமைகளை ஊக்குவிக்கிறது. எனவே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான கல்வி இன்று பெரும்பாலும் நடைமுறையில் இருக்கும் கல்வி முறையில் பெரிய அளவிலான மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. இன்று உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுடன் ESD இணைக்கப்படும் போது அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். இது ஒரு உலகளாவிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். கல்வியானது இவ்வாறு ஒரு முக்கியமான மற்றும் தீர்க்கமான பங்கை நீடிக்க முடியாத வளர்ச்சியை வகிக்கிறது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான கல்வியில் பின்வரும் உந்துதல்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது ST தொடர்பான அடிப்படை கல்வியை மேம்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் இல்லாமல் எல்லா நிலைகளிலும் இருக்கும் கல்வியின் மறுசீரமைப்பு, முதன்மை, அடிப்படை, இரண்டாம் நிலை, உயர்நிலை, ST நிலையானது வளர்ச்சி. இந்த வகையில் சமூகத்தின் அனைத்து துறையினரும் தங்கள் பணியை நிலையானதாக முறையில் உற்பத்தி செய்து சிறப்பு பயிற்சி திட்டங்களை வழங்குவதை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சார்ந்துள்ளது. நிலையான வளர்ச்சியில் கல்வியின் பங்கு. நிலையான வளர்ச்சி ஏற்கனவே குறிப்பிட்டபடி 92ஆம் ஆண்டில் உலக சமூகத்திற்கான முறையாக தொடங்கப்பட்டது. அதில் கல்வி ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இது சுற்றுச்சூழல் கருப்பொருட்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. COVID-19 தொற்று நோயால் தூண்டப்பட்ட சோகம் உலகை மீண்டும் சிறப்பாக கட்டியெழுப்ப ஒரு நம்ப முடியாத வாய்ப்பை வழங்குகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் உலகின் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தலைவர்களுக்கு அவர்கள் தீர்க்க வேண்டிய தகவல்களை வழங்குவதை உறுதி செய்வதற்கான தங்கள் முயற்சிகளை இரட்டிப்பாக்க வேண்டும்.
பெருகிய முறையில் சிக்கலான வளர்ச்சி பிரச்சனைகள். இதனால் நிலையான நிலையான வளர்ச்சிக்கான வளர்ச்சி பிரச்சனைகள் மற்றும் கல்வி ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறது. இதனால் மனிதனால் எடுக்கப்பட்ட முடிவுகளில் இருந்து எழும் நிலையான வளர்ச்சி சிக்கல்களை தீர்க்க தேவையான தகவல்களை வழங்குகிறது. மனித வளத்தில் முதலீடாக கல்வி என்பது முக்கிய நிலையாக வளர்ச்சிக்கு பங்களிக்கும் காரணிகளில் முக்கிய பங்கு. ஒரு முக்கியமான திறவுகோலாகவும் இது அமைந்துள்ளது. எனவே இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது சமூக சமத்துவத்தை, ஒரு நிலையான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அருமையான அறிவு, திறன்கள், மதிப்புகள் மற்றும் செயல்பாடுகள் வளர்ச்சியை எஸ்டி கல்வி, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கல்வி ஊக்குவிக்கிறது. பாரம்பரிய இந்தியா ஒரு நிலையான சமூகமாக இருந்து வருகிறது. நிலையில் மதிப்பை மேம்படுத்துவதற்காக கல்வியில் மேம்பாடு இந்திய அரசாங்கம் அதன் அடிப்படையில் கல்வித்துறைகளை பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் கல்வி, அதாவது என்விரான்மெண்டல் எஜுகேஷன் கூறுகளை தீவிரமாக பணியாற்றுமாறு அறிவுறுத்துகிறது. சுற்றுச்சூழல் கல்வியில் இருந்து உருவாக்கப்பட்ட இந்த கல்வியானது இது அறிவு, திறன்களை, மதிப்புகள் மற்றும் நடத்தை ஆகியவற்றை மேம்படுத்த முயன்றது. பூமியை சமரசம் செய்யாமல் மக்கள் முடிவுகளை எடுக்கவும் செயல்களை செய்யவும் இஎஸ்டிகளின் நோக்கம். மேலும் மாணவர்களை கல்வி நிறுவனங்களுக்கு வெளியே வைத்திருக்கின்றன. எனவே அந்த கல்லூரி நிறுவனங்கள் கணினிகள், மடிக்கணினிகள் மற்றும் லேப்டாப்புகள் போன்ற தொழில்நுட்ப கெஜெட்களை இல்லாதவர்களுக்கு ஆன்லைன் கல்வி வசதிகள் கிடைக்காது. பெரும்பாலான மாணவர்கள் தங்கள் மொபைலில் ஆன்லைன் கற்பித்தலை நிர்வகித்து வருகின்றன. ஆனால் மிகவும் மற்றவர்கள் ஆதாரமற்றவர்களாக குடும்பங்கள் மீதான அழுத்தங்கள் தீவிரமானவை. வேலைகள் இழக்கப்படுகின்றன, வருமானம் குறைகிறது, காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக நடந்து வருகிறது. இதன் விளைவுகள் உலகம் முழுவதும் உணரப்படுகின்றன. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா மற்றும் சைபீரியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ அவற்றின் கொடூரமான சாதனைகளை முறியடித்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் தெற்காசியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 25 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். மனிதனால் உருவாக்கப்பட்ட சிக்கல்கள் பற்றிய அறிவையும் நடத்தலையும் விரிவுபடுத்துவதை இதனுடைய முக்கியமான நோக்கமாகும். எஸ்டியினுடைய முக்கியமான நோக்கமாகும். மேலும் நிலையான வளர்ச்சியின் கொள்கைகள், மதிப்புகள் மற்றும் நடைமுறைகளை அனைத்து அம்சங்களிலும் ஒருங்கிணைப்பது முக்கியமாக கருதப்படுகிறது. இஎஸ்டி சுற்றுச்சூழல் கருப்பொருட்கள் மற்றும் கவலைகள் மீது கவனம் செலுத்துகிறது. இஎஸ்டி ஆனது சுற்றுச்சூழல் கவலைகளை மேலாதிக்க கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் அழகிய பார்வையை வழங்குகிறது. வறுமை ஒழிப்பு, குடியுரிமை, அமைதி, நெறிமுறைகள், நிர்வாகம், நீதி மற்றும் மனித உரிமைகள் இவற்றையும் கருத்தில் கொள்கிறது. இஎஸ்டியின் கவனம் தொடக்க நிலை மற்றும் கல்விக்கு பரிந்துரைக்கப்படும் பாடத்திட்டத்தில் உள்ளது. பாடத்திட்டம் பெரும்பாலும் கொள்கை வகுப்பில் நிறுவன அணுகுமுறையை அனுமதிக்கும் இயல்புடையது. நிலையான வளர்ச்சியை அதிகரிக்கும் மதிப்புகள் மற்றும் கோட்பாடுகளை இஎஸ்டி பகிர்ந்து அளிக்கிறது. இது உண்மையில் விமர்சன சிந்தனை, சிக்கலை தீர்ப்பது மற்றும் செயல் நோக்கு நிலை ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது. இவை அனைத்தும் நிலையான வளர்ச்சி தொடர்பான நம்பிக்கையான சவால்களை உருவாக்குகின்றன. பார்வை சுற்றுச்சூழல் சார்ந்த பார்வை 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சர்வதேச சமூகம் நிலையான வளர்ச்சிக்கான கல்வியின் மதிப்பை உணர்ந்தது. மேலும் நம்மை பாதிக்கும் முடிவுகளை எப்படி எடுப்பது என்பதை கற்றுக்கொள்ளும் செயல்முறையாக கல்வி கருதப்பட்டது. இது பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை பற்றியது. அனைத்து சமூகங்களிலும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலவாழ்வு இத்தகைய எதிர்கால சிந்தனைகளுக்கான திறனை வளர்ப்பது கல்வியின் முக்கிய பணியாக கருதப்பட்டது. இது கல்வியின் புதிய பார்வை. இந்த பார்வை அனைத்து வயதினருக்கும் நிலையான வளர்ச்சியின் பின்னணியில் கல்வியின் இந்த நோக்கத்தை உணர உதவுகிறது. பல்வேறு அணுகுமுறைகளை வலியுறுத்தினாலும் அத்துடன் மதிப்புகள், நடத்தை மற்றும் வாழ்க்கை முறைகளின் மாற்றங்கள் நமது பொதுவான எதிர்காலத்தை அச்சுறுத்தும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய கலாச்சார ரீதியான பொருத்தமான மற்றும் உள்நாட்டில் பொருத்தமான வழிகளில் செயல்பட மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் கல்வி பாடத்திட்டங்கள், திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு மாற்றியமைக்கப்பட வேண்டும். இது அனைத்து வயதினருக்கும் நிலையான எதிர்காலத்திற்கான மாற்று கண்ணோட்டத்திற்கான உருவாக்கவும் மதிப்பீடு செய்யவும் உதவுகிறது.
மேலும் நிலையான வளர்ச்சிக்கான தரமான கல்வி ஐநா பொது சபையின் முக்கிய இலக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 2015 தீர்மானம் இதனை சார்ந்தது. விரைவான பொருளாதார மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை அடைவதற்கும் மதிப்புகளின் அடிப்படையில் ஒரு சமூக ஒழுங்கை அதிகரிப்பதற்கும் கல்வி மிக முக்கியமான ஒற்றை காரணியாகும். சுதந்திரம், சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பு கல்வி திட்டங்கள் பொதுவான குடியுரிமையின் பிணைப்பை பயன்படுத்துவதற்காக முயற்சியின் அடித்தளத்தில் உள்ளன. மக்களின் ஆற்றல்கள் மற்றும் நாட்டின் ஒவ்வொரு பகுதியின் இயற்கை மற்றும் மனித வளங்களை மேம்படுத்தவும் ஒரு வார்த்தையில் கல்வி வளர்ச்சிக்கான திறவுகோலாகவும் சமூக மற்றும் பொருளாதார நீதிக்கான அடிப்படை தேவையாகவும் கருதப்படுகிறது. இவை நலன்புரி அரசின் இரட்டை தூண்களாக கருதப்படுகின்றன. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட உலகின் மக்களின் செழிப்பு, நலன் மற்றும் பாதுகாப்பின் அளவை நிர்ணயிக்கும் கல்வியாக கருதப்படுகிறது.